வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அப்படியே 44வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. பாருங்க, மோசேக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படி ஒரு கூடாரத்தை நீ பண்ணு அப்படிங்கிறாரு. மோசையும் என்ன பண்ணுறான்? கூடாரத்தை ரெடி பண்ணுறான். தேவ சமூகத்தில் எப்போவுமே ஒரு மாதிரியை கொடுத்து அதை செய்ய சொல்லுவார். அளவெல்லாம் உங்கள் விருப்பப்படி இல்லை, அளவெல்லாம் யார் விருப்பப்படி? தேவனுடைய விருப்பப்படி தான் இருக்கணும். நோவா பேழையை கட்டினான், தெரியும்ல உங்களுக்கு. பேழைக்கு அளவெல்லாம் யார் கொடுத்தா? என்ன மரம் வரைக்கும் சொல்லி கொடுத்தார். ஒருவேளை மரம் மாறி போயிருந்ததுன்னா நிலைமை என்ன இருக்கும்? ஒருவேளை அளவு மாறி போயிருந்தா இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் பேழையை கட்டுவது, கூடாரத்தை கட்டுவது இல்லை கட்ட தொடங்குதுங்கிறது மேட்டர் இல்லை, எப்படி பண்ணுறீங்கிறது தான் விஷயம். நான் கூடாரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் தேவன் சொன்னது போல் கட்டலை, அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. நான் பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஒரு நோவா பேழையை கட்ட ஆரம்பித்தது மாதிரி பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் தேவன் சொன்னது போல் நான் கட்டலைன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் எத்தனை அடுக்கு வைக்க சொல்கிறாரோ அத்தனை அடுக்கு தான் வைக்கணும், இல்லையா? நீ மேலே கொண்டு போய் ஒரு ஜன்னலை வேணும் அங்கே வைக்கணும். நாங்கள்லாம் கீழே தானே இருக்கிறோம், அப்புறத்துக்கு மேலே ஜன்னல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ தேவ சமூகத்தில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து இதை மாதிரி நீ பண்ணு அப்படி தான் சொல்லுவார் எல்லா விஷயத்துலையுமே. எப்படி நோவாவுக்கு சொன்னாரோ அதுபோல் மோசைக்கும் சொன்னார். நீங்கள் எப்படி கூடாரத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியின் கூடாரத்தை இவர்கள் கட்டியாச்சு. கட்டி முடித்ததுக்கு பிற்பாடு இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த சாட்சியின் கூடாரம் அப்படி இருந்துச்சு. அது பிதாக்களோடு எல்லாமே அந்த சாட்சியின் கூடாரம் இருந்துச்சு. இது எதை பிரதிபலித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் இருந்தது அப்படியே அது என்ன செஞ்சிச்சு? பிரதிபலிச்சது. அப்போது பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை பூமியில் என் தேவன் பிரதிபலித்து கொண்டே இருந்தார். பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் அப்படின்னா, தேவ சாயல் இருக்குது அப்படின்னா, அதை பூமியில் ஒரு தேவ சாயல் வேணும்னு நினைச்சார். தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியாக யாரை உண்டு பண்ணார்? ஆதாமை உண்டு பண்ணினார். இப்போ ஆதாம் வந்துட்டாப்புல. இதை எதற்கு மாதிரியாக? தேவனுக்கு மாதிரியாக. ஆனால் மண்ணினால் எடுத்து என்ன பண்ணார்? உண்டு பண்ணினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரதேசி அப்படின்னு சொல்லி அதனுடைய மாதிரியாக அவர் ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணியிருப்பார்? உண்டு பண்ணியிருப்பார். நீங்கள் வாசிக்கிற போது பரதேசியின் நடுவில் இருக்கிற அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க, 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் எழுது அப்படின்னார். அப்போ பரதேசின் நடுவில் என்ன இருந்துச்சு? ஜீவ விருட்சம் இருந்துச்சு. இப்போ இதே விஷயம் நீங்கள் ஆதியாகமம் 2:9 வாசித்தீங்கன்னா, தேவனாகிய பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலுவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சத்தையும் பாருங்க, பரதேசியில நடுவில் என்ன வச்சிருந்தாரு? ஜீவ விருட்சம். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் எதை வச்சிருந்தாரு? ஜீவ விருட்சம். என்ன அப்படின்னா ஒரு மாதிரியின்படியாக என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அங்கே பரதேசி இருக்கு. பரதேசிக்கு ஒரு மாடல் தேவைப்பட்டனால ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணியாச்சு? ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாடலில் தான் என்னது? கூடாரத்தையும் கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதேன் திட்டத்தோட அதே மாடலில் எதை கொடுத்தாரு? கூடாரத்தையும் கொடுத்தார். இப்படி என் தேவன் எதையுமே உங்கள் சுயத்தில் செய்ய விரும்புவதே இல்லை. உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கக்கூடாது. என் திட்டம் எதுவோ அதை செய்கிறது தான் உன் வேலை. இதை மட்டும்தான் பைபிள் முழுக்க கொடுத்துருப்பார். ஆனால் நமக்கு ஆசை என்ன தெரியும்ல? நம்ம எதையாவது செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை கட்டி எழுப்புகிற போது வானளவாகி என்னது ஒரு விஷயத்தை அப்படியே கட்டி எழுப்புறான். அவனுக்கு பெயர் உண்டாகும் படியாகன்னு பைபிள் சொல்லுது. என் தேவன் எல்லா விஷயத்திலையுமே தேவ திட்டம் நிறைவேற வேண்டும்ங்கிறது தான் நினைப்பாரே தவிர உங்களுடைய பெயர் உண்டாகணும்னு நினைக்க மாட்டார். யார் ஒருவர் தேவ சமூகத்தில் நான் பெயர் எடுக்கணும்,
நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெரிய ஆள் ஆகவே முடியாது. தேவ சமூகத்தை விட்டு வேணால் விலகி போகலாம். நான் பெரிய ஆள், எனக்கு அதுக்கேற்ற மரியாதை கிடைக்கணும், என்னை அந்த இடத்துல தூக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தேவ சமூகத்திலேருந்து தூக்கி எறியப்படுவீர்களே தவிர தேவ சமூகத்தில் உங்களுக்கு அந்த பேர் கிடைக்காது. ஏன்னா தேவன் எப்பொழுதுமே முதன்மையாக இருக்க வேண்டும், அவருடைய திட்டம் முதன்மையாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் வேதத்தினுடைய அடிப்படை. அப்போ ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னா அது எல்லாமே மாதிரியின்படியாக. இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழணும், அதற்கு வேதத்தில் என்ன இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பேசணும், அதுக்கு வேதத்தில் என்ன இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சிந்திக்கணும், அதுக்கு என்ன இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு வேதம் சொல்லுது. நீங்கள் யாராக இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை குறித்து பேசுகிற போது நம்ம வாஸ்தவம்ல இந்த அப்போஸ்தலர் 7:44 இது யார் பேசக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் பேசக்கூடிய வார்த்தைகள். ஸ்தேவான் நீங்கள் வாசிங்க 6வது அதிகாரம் அதனுடைய 8 - 10 வரைக்கும் வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனார் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரோனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா பட்டணத்தாரிலும் ஆகிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. பாருங்க, இந்த இடத்துல ஸ்தேவான் விசுவாசத்தில் எப்படி இருந்தான்? நிறைந்தவனாக இருந்தான். தேவ வல்லமையும் எப்படி இருந்துச்சு அவன்கிட்ட? விசுவாசமும் வல்லமையும் நிறைந்தவனாக ஸ்தேவான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் என்ன செய்கிறாரு? செய்து வர்றாரு. இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்துட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு என்ன தேவைப்படும்? நம்மள்ட்ட தர்க்கிக்கணும் இல்லையா? சண்டை பிடிக்கணும், சும்மா இருக்க முடியாது. அப்போ அவன் சண்டை போடக்கு வரான். சண்டை போட வரக்கூடியவன் அவனுடைய ஞானத்தையும் ஆவியையும் என்ன பண்ண முடியல, அவனால் எதிர்த்து நிற்க முடியலை அப்படின்னு வேதம் சொல்லுது. எதையெல்லாம்? ஞானத்தையும் அவனிடத்திலிருந்த ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியலை அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொய் சாட்சிகளை நிறுவி இவன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு விரோதமாகவும் இவன் தப்பாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டுகிற போது அங்கே இருந்துட்டு அவர் கேட்குறாரு, டேய் ஆமாம் அப்படியாடா, அப்படி பண்ணியாடா அப்படின்னு கேட்கும்போது இவர் பதில் சொல்கிறார். எங்கேருந்து வராருன்னா அப்படியே ஆபிரகாம்கிட்டேருந்து வருவார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? வாக்குத்தத்தம் பண்ணார். அவன் என்ன பண்ணார்? அழைத்து வந்தார். அப்புறம் மோசைக்கு இந்த மாதிரி என்ன பண்ணார்? கூடாரத்தை பண்ணணும்னு சொன்னார். அப்படி வரிசையாக சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சொல்லி நீங்கள் கேட்டிங்களா? எல்லாரையும் நீங்கள் கொலை தானே பண்ணீங்க. மெஸ்ஸியா வந்தபோதும் அவரை மறுதளிக்க தானே நீங்கள் செஞ்சீங்க. ஆலயம் என்பது இது ஆலயம் இல்லை, வானமனது சிங்காசனம் பூமியானது பாதபடி என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை யார் பேசுகிறா? ஸ்தேவான் பேசுகிறார். இப்போ ஆலயத்தை குறித்து பேசுகிற போது தான் அவர் எதை பற்றி பேச வேண்டியதாக இருந்துச்சு? இந்த கூடாரத்தை பற்றி பேச வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இறுதியில் அவர் எதை கொண்டு கனெக்ட் பண்ணுறாருன்னா, இந்த கல்லுனால் கட்டப்பட்டதில்ல ஆலயம், நீங்கள் ஒவ்வொருவருமே யாராக இருக்கிறீங்க? அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பேசுகிறார். பேசி முடித்தோடனே என்ன கிடச்சிருக்கும்? எல்லாம் கை தட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கல்லறிந்து ஸ்தேவானை கொன்றார்கள் என்று வேதம் சொல்லுது. என்ன சொன்னதுக்காக? இந்த ஸ்தலம் இல்லை ஆலயம், நீங்கள் ஒவ்வொருவரும் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஸ்தேவான் சொன்னதற்காக அவன் என்ன பண்ணாங்க? அவன் சொல்லி முடித்த உடனே அவன் என்ன பண்ணாங்க? கல்லறிந்து கொலை செய்தார்கள். ஏன் கல்லறிஞ்சு கொலை செஞ்சாங்க? சாதாரண வார்த்தையில் நம்மால் பேச மாட்டார் இல்லையா? 51வது வசனத்தை வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். இப்படி சொன்னது உடனே நம்மளை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு சொன்னால், உன்னுடைய இருதயமும் செவியும் எப்படி இருக்குது? விருத்த சேதனம் படாமல் இருக்குது. இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை, உங்களுடைய செவிகள் என்ன செய்யலை? சுத்திகரிக்கப்படலை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா? அதே கோபம் தான் சுற்றி இருந்தவங்களுக்கு வந்துச்சு.
தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை எதுக்கு வந்திருக்கோம்? எல்லாம் மனம் திரும்பணும்னு வந்திருக்கலாம் இல்லையா? எத்தனையோ பட்டணத்தில் இந்த ஸ்தேவான் போய் பிரசங்கித்த போது வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறவங்க உண்டா? ஆமாம், மனம் திரும்பினவர்கள் உண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டோன்னா அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் கேட்டது என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஸ்தேவானுக்குள்ளாடி என்ன இருந்துச்சுன்னு வேதம் சொல்லிச்சு? அவர் ஞானத்திலும் ஆவியிலும் எப்படி இருந்தார்? நிரப்பப்பட்டிருந்தார். அவரை யாரால என்ன பண்ண முடியலை? எதிர்த்து நிற்க முடியலை. அதனால தேவன் அவன் மூலமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் பரிசுத்தாவி எப்போ பார்த்தாலும் எதிர்த்து நிற்கிறீங்களே அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் இன்னும் விருத்த சேதம் பண்ணப்படலை, உங்களுடைய செவி இன்னும் விருத்த சேதனம் படலைன்னா தேவன் கேட்கக்கூடிய கேள்வி பரிசுத்தாவிக்கு ஏன் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்கிறது தான். எப்பவும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அது பரிசுத்தாவிக்கு மட்டுமல்ல, தேவ மனுஷனுக்கும் அது என்ன செய்து எதிர்த்து நிற்கிறதாக இருக்கு. 58 வாசிக்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்து அருகே வைத்தார்கள். அப்பொழுது யாவாகி ஆஷ்வாவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் சாதாரண ஒரு காரியம், கூடாரத்தை குறித்ததான விவாதம் இல்லையா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்ததான். ஆனால் என்ன கிடச்சிச்சு? மரணம் தண்டனையாக கிடச்சிச்சு. சொல்லப்பட்ட செய்தி என்ன? கைகளினால் கட்டப்பட்டதல்ல ஆலயம், நீங்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொல்லும்போது 2 விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருந்துச்சு. என்னது அது? இருதயத்தை குறித்தும் செவியை குறித்தும். இருதயத்தில் உங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குதா? செவி உங்களுக்கு விருத்த சேதனம் ஆகிருக்குதா? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு நீங்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்? யாரை நீங்கள் தேவன் என்று சொல்லுகிறீர்களோ அவருக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. ஆனால் அந்த ஜனம்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மெல்லாம் இங்கே தான் இருக்கோம், சபைக்குள்ளாடி தான் இருக்கோம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி தான் இருக்கோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி கட்டடத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் சொல்கிறான், உன்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கான். உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்கு? இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆலயமாக இருந்து இதில் வாசம் பண்ண போகிறேங்கிறார். இப்போ நமக்கெல்லாம் கோபம் வந்துடுது. என்ன காரணம்? இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? விருத்த சேதனம் இல்லாததாக இருக்குது, விற்கிறதும் வாங்கிறதுமா இருக்குது. இந்த ஆலயம் முழுக்க அசுத்தம் நிறைந்ததாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதை பிரசங்கிக்கக்கூடிய மனிதர்கள் மீது கல்லறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஜீவிதம் சரியில்லை சொல்கிறது யார்? அவன் மேலே கல்லறி. நீ தேவனுக்கு பிரியமாக வாழலை, நீ ஜபிக்கலை, நீ உபவாசிக்கலை சொல்கிறது யார்? பாஸ்டர், அவர் மேலே கல்லறி. வீட்டில் தாய் தோப்புன்னு சொன்னால் அவங்க மேலே கல்லறி. பிள்ளைகள் சொல்லுது, நீ ஜபிக்க மாட்டேங்கிறமான பிள்ளை மேலே கோவப்படுது. அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை எந்த பக்கமாக வருதோ அந்த பக்கத்தில் எதிர்த்து நின்றுருக்கிறோமே தவிர, என்னுடைய இருதயம் என்னுடைய செவியும் விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யலை? வரல. மாறாக தேவனையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் தேவ மனிதர்களையும் கல்லறிந்தது போல, ஸ்தேவானை கல்லறிந்தது போல தேவ வார்த்தைக்கு எதிராக கல்லறிஞ்சுக்கிட்டு நிற்கிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், நீங்கள் எந்த மாதிரியான கூடாரத்தை கட்டி வைத்திருக்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியின்படியாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லைன்னா உங்கள் விருப்பப்படி ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்களா? பாருங்கள், இந்த சாட்சியின் கூடாரம்ங்கிறது பிதாக்களிடத்தில் இருந்தது. அவங்க கண்கூடா பார்த்தாங்க. ஓ, இப்படி தான் பரலோகத்தில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கண்கூடா பார்த்தாங்க. ஆனால் அந்த சாட்சியின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகளின்படி அவங்க என்ன செய்யலை? வாழலை. இன்றைக்கி பிரச்சனை இங்கே தான். நம்ம தேவ வசனம் இதுதானே தெரியுது, தேவன் இவர் தானே தெரியுது. ஆனால் அந்த பிதாக்களை போல நம்மளும் என்ன பண்ணுறதில்ல? இந்த வார்த்தையின்படி வாழ்கிறது மட்டும் இல்லை. இப்போ தேவனுக்கு கூடாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை நீங்கள் தகுதிப்படுத்தலைன்னா இப்போ தேவன் எங்கே போய் வாசம் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என் தேவன் உங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தது காரணம் ஒன்று தான். இது என்ன ஆலயம், இதை நான் விரும்புகிறபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ உங்களை அழைத்து வந்துட்டார். அவர் வருஷ கணக்கில் நினைக்கிறாரு இந்த ஆலயத்தை சுத்திகரிச்சுட்டு உள்ளே போய் வாசம் பண்ணிடுவோன்ட்டு. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னா அவர் எங்கே போய் வாசம் பண்ணுவாருன்னு கேள்வி இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் வாசம் பண்ண ஏதேன் தோட்டம் இல்லை, கூடாரத்தில் வாசம் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியாச்சு? அடிக்கப்பட்டுட்டார். அப்போ இனிமேல் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் நீங்கள் தான். அப்போ உங்களை எப்படியாவது சுத்திகரிக்கணுங்கிறதுக்காக தான் தலையில் 2 தட்டு இல்லையா?
தப்பாக போகும்போது 2 தண்டனை. இதெல்லாம் எதனால் வருதுன்னா, என் தேவனுக்கு வாசம் பண்ணுவதற்கான இடம் இல்லை. அவர் விரும்பக்கூடிய வாசஸ்தலம் அது அசுத்தம் நிறைந்ததாக இருக்குது. அதை எப்படியாவது விருத்த சேதனம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தேவன் நினைக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியார் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்தாவி வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள், பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவன் ஆசைப்படுவது நீங்கள்தான் அந்த சாட்சியின் கூடாரம். மோசேனிடத்தில் சாட்சியின் கூடாரம் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்ல. இப்போ என் தேவன் விரும்பக்கூடிய அந்த சாட்சியின் கூடாரம் யார் தான்? நீங்கள் தான். பரிசுத்தாவி வருகிற போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் என்னவா இருக்கணும்? சாட்சியின் கூடாரமாக இருக்கணும். இதை சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிட்டாரு? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே இறுதியான செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய சாட்சியின் கூடாரம், நீங்கள் உங்களை சுத்திகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸ்தேவான் அதை சொல்லிட்டு தான் மரிச்சார். யாஷுவா அதை சொல்லிட்டு தான் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் தேவனுக்கு யாராக இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம்? யாத்திரையாமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பாருங்க, ஒரு சாட்சி பிரமாணத்தை நீ இந்த பெட்டியில் வை அப்படின்ட்டார். இப்போ சாட்சி பிரமாணம் இருந்தாதான் அந்த கூடாரம் சாட்சியின் கூடாரம். இங்கே நிறைய கூடாரம் இருக்குது, ஆனால் உள்ள சாட்சியின் பிரமாணம் இருக்குதா? சாட்சியின் பிரமாணம்னா என்னது? தேவ சமூகத்தில் உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிகிற மொழியில் ஒரு ஆள் சாட்சி சொல்லணும்னா யார் சாட்சி சொல்ல முடியும்? நான் ஒன்று அதை கண்டிருக்கணும், இல்லைன்னு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டிருக்கணும் இல்லையா? என்னுடைய கருத்தை எல்லாம் போய் சொல்ல முடியாது. என்னை ஏற்றி விட்டாங்கன்னா ஆமாம் நான் பார்த்தேன், ஆமாம் நான் கேட்டேன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா, சாட்சியின் கூடாரமாக இருக்கணும்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் எதை சாட்சியாக அறிவிக்க போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்குமான பந்தம் என்ன? தேவன் செய்த எந்த அற்புதத்தை நீங்கள் ருசி பார்த்தீங்க? இல்லை தேவனுக்காக நீங்கள் என்ன துன்பப்பட்டீங்க? எதுவுமே இல்லைன்னா உள்ளடி எங்கேயா சாட்சி இருக்குமா? இல்லை இல்லையா? இப்போ சாட்சி என்பது தேவனை காண்பதும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும். அது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கூடாரம் வெறும் கூடாரம் தான், இது சாட்சியின் கூடாரம் இல்லை. இப்போ இந்த கூடாரத்துக்குள்ளாடி ஒரு சாட்சி வரணும். நம்ம சபைகளெல்லாம் சாட்சியின் பகுதின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆனால் அந்த சாட்சியெல்லாம் எதை பிரதிபலிக்கிறதா இருக்கணும்? தினம் தினம் தேவன் என்னோடு இருந்தார், நான் தேவனோடு இருந்தேன், தேவ வசனத்தின்படி நடந்தேன் அப்படிங்கிறதுல இருந்திருக்கணும். தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டேன் அப்படிலாம் இருந்திருக்கணும். தேவ சமூகத்தில் தேவனுக்காக இந்த இடத்துல நான் நின்றேன் அப்படிலாம் இருந்திருக்கணும். அதன் மூலமாக கல்லறியப்பட்டேன்லாம் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு சாட்சி அப்படிப்பட்டதா இல்லை. இன்னைக்கு சாட்சி தின வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியானது சாட்சி. காய்ச்சல் இருந்து மாறி போச்சு சாட்சி, பணத்தேவை இருந்து சந்திக்கப்பட்டது சாட்சினா, நீங்கள் மறுபடி தேவன் என்ன பண்ணியிருக்கீங்க? தேவைக்காக பயன்படுத்துகிறீங்களே தவிர தேவனுடைய சாட்சிகளாக தேவனுடைய கூடாரமாக நீங்கள் இல்லை. இப்போ எது சாட்சி? நான் எப்போ சாட்சியாக மாறுவேன்? இதுக்குள்ளாடி சாட்சியின் பிரமாணம் வரணும். இப்போ வெறும் கூடாரமாக தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வெறும் கூடாரம் கூட இல்லை, உள்ளே இப்படி விற்கிறவரும் வாங்குறவருமா இருந்து பலகை போட்டு உட்கார்ந்துருக்கிறது தான். ஒவ்வொரு சிந்தனைகள் விற்பனை நடக்குது. என்ன பண்ணலாம், அடுத்த நொடி என்ன, பணம் சம்பாதிப்பதற்கான வழி என்ன, இல்லையா? உலகத்தில் ரொம்ப மேட்டிமையாக வாழ்கிறதுக்கான வழி என்ன, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த கூடாரத்தை என்றைக்குமே சரி செய்ய முடியாது. அப்போ இங்கே பலிப்படம் என்ன பண்ணணும்? செப்பனிடப்படணும். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 9:15-16 வாசிங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது.
பாருங்க, சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலங்கிறது என்னதான்? சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலம். நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலம். அப்போ உடனே என்ன இருக்கணும்? அது ஒரு சாட்சியின் கூடாரமாக இருக்கணும். நீங்கள்லாம் நடமாடும் சாட்சிகள், தேவனுடைய சாட்சியாக இருக்கணும். உங்களை பார்த்தா உங்களுடைய வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனை பிரதிபலிக்கணும் இல்லையா? இங்கே என்ன சிக்கலாயிருது அப்படின்னு பார்த்தா, தேவனுக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் சாட்சியை கேட்டால் அப்படியே கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் தேவ சமூகத்தில் தேவனுடைய சாட்சியின் கூடாரமாக என்ன செய்யலை? மாற்றப்படவே இல்லை. அப்படி மாற்றப்படலைன்னா இந்த வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலமே இல்லை. தேவன் தங்காத இந்த ஸ்தலத்துக்கு அது என்ன பேர் இல்லை? தேவனுடைய கூடாரன்னு பேர் இல்லை. அப்போ என்ன எதோட இது? தேவன் இல்லாத இடத்துல யார் வந்து தங்குவா? பிசாசு வந்து தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு உள்ளே வந்து உட்கார்ந்துருக்குமா. என்ன பிரச்சனை? தெரிஞ்சிட்டுல உங்களுக்கு தேவனை தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அது வெறுமையாக இருக்குது அப்படின்னா உடனே அது என்ன பண்ணுமா? தான் மட்டும் வராமல் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு அது வந்து உட்கார்ந்துருக்குமா. இங்கே சிக்கல் இப்போ இதுதான் பிரச்சனை. உள்ள வர வேண்டிய 7 ஆவி வேற. என்ன ஆவி வந்திருக்கணும்? வெளிப்படுத்தலில் சொல்லப்படக்கூடிய 7 ஆவி வந்திருக்கணும். இங்கே என்ன 7 ஆவி வருது? தேவனுடைய 7 ஆவி வராமல் பிசாசுனுடைய 7 ஆவி வந்து உள்ள உட்கார்ந்துருது. இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் விடுவிக்கப்படலைன்னா பிரச்சனை. நான் தேவனுக்கு சாட்சியாக வாழலை. ஒருவர் தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். நிச்சயமாக ரட்சிக்கப்படும். ஒருவரிடத்தில் அந்த சாட்சியை பார்த்தோன்னாலே அந்த குடும்பம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். தேவனுடைய சாட்சி ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீ கல்லெடுத்து கூட ஏறி நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய நாமத்தை தான் சொல்லுவேன். நீ என்னவும் பண்ணிட்டு போ, நான் ஊழியத்தை தான் செய்வேன். அப்போ சாட்சிங்கிறது வெறுமனே தேவைக்காக தேவனை தேடுபவர்கள் இல்லை. இப்போ தேவ வாசஸ்தலமாக நம்ம மாறணும் அப்படின்னா முதல்ல நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, நான் சாட்சியாக இருக்கிறேனா இல்லையா? தேவன் அப்படி தானே சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எத்தனை பேர் சாட்சிகளாக இருக்கிறோங்கிறது தான் கேள்வி. பூமியினுடைய கடைசி நாள் மட்டும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தேவனுக்கு சாட்சி உடையவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிங்க. அவர்களை அழைத்து யாசுவாவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. முதல்ல அதுக்கு கண் திறக்கப்பட்டு காணணும் இல்லையா? காது என்ன பண்ணணும்? செவி திறக்கப்பட்டு தேவ வார்த்தையை கேட்கணும். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் தான் நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும். நீங்கள் தேவனை காணணும், நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் ஒரு சவுலாக தான் இருக்கும். சவுல் என்ன நினச்சி அந்த ஊழியத்தை செஞ்சான்? தேவனுக்கு பிரியமான ஊழியம்னு சொல்லிட்டு பண்ணான். ஆனால் உண்மையில் அந்த ஊழியத்தினுடைய அர்த்தம் என்ன? நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே என்று சொன்னான். அவனை பொறுத்த வரைக்கும் ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தான். நீங்கள் நிறைய பேர் ஊழியங்கிற பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தேவனை துன்பப்படுத்திட்டு இருக்கோம். என்ன காரணம்? கண்ணும் இன்னும் என்ன பண்ணலை? திறக்கப்படலை. செவியும் என்ன செய்யலை? திறக்கப்படலை. எப்போ அந்த சவுல் தேவனை கண்டானோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டானோ, சவுல் பவுலாக மாற்றப்படுறான். இப்போ அதுவரை செஞ்ச ஊழியம் என்ன ஆகி போச்சு? வீணாக போச்சு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் கண் திறக்காம, காது கேட்காம, தேவனை பார்க்காம, தேவனுடைய வார்த்தையை கேட்காம, அதன்படி நடக்காமல் இருந்துட்டு நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறது ஊழியம் இல்லை, நீங்கள் தேவனை துன்பப்படுத்திட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னும் இந்த வாசஸ்தலம் என்ன இல்லை? மாற்றப்படலை. தேவனுக்கு பிரியமான ஸ்தலமாக அது என்ன செய்யலை? மாற்றப்படலை. அப்போ எப்படி மாற்றப்பட்டுடுச்சு? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லையா? நீங்கள் தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் பெற்றீங்கல்ல, அப்போ அந்த டைமில் ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். அது இன்னைக்கு இருக்காங்கிறது தான் ஒரு கேள்வி. நம்ம தேவ சமூகத்தில் அந்த டைமில் ஜெபித்திருப்போம் இல்லையா? அது இன்னைக்கு இருக்காங்கிறது தான் கேள்வி. அப்போ நாள் போக போக நம்முடைய வாழ்க்கை ஜீவிதம் தேவ சமூகத்தில் வளரலை அப்படிங்கிற போது நம்ம யாருடைய பிடியில் இருக்கிறோம்? அப்போ அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல நினைக்க வேண்டியது நான் மாறணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைன்னா அவன் மாறணும் இவன் மாறணுங்கிறது தான். நான் மாறணுங்கிறது இல்லை. நான் தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை உண்டாக்கினார் இல்லையா?
எதிலிருந்து எடுத்து உண்டாக்குனாரு? மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்குனார். ஆதாம் தப்பு பண்ணினான். ஆதாம் தப்பு பண்ணலாம் இல்லை. ஏவாள் பழத்தை சாப்பிடுன்னு சொல்லும்போது ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? தேவன் சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதானே சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ தேவ வார்த்தை இதுன்னு தெரியும், ஆனால் நான் மீறி நடப்பேன். காரணம் என்ன? என்னுடைய ஏற்ற துணை சொல்லிட்டாங்கங்கிறனால. எப்படி தேவனுக்கு சேர வேண்டிய ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சாங்களோ கணவனும் மனைவியும் சேர்ந்து, அதுபோல் இங்கே பாவத்தில் 2 பேரும் உடன்பட்டுட்டனால அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு? ஆதாம் தேவ வார்த்தையை மீறி போயிட்டான் இல்லையா? இப்போது ஆதாம் தப்பு பண்ணான். சும்மா இருந்த பூமியை சபிச்சாரா இல்லையா? சும்மா இருந்த பூமியை சபிச்சார். ஏன் சபிச்சார்? அவன் எடுக்கப்பட்டது இல்லையா? அவன் எடுக்கப்பட்ட அந்த மண் எங்கேயோ அதை என்ன பண்ணாரு? சபிச்சார். அதுக்கப்புறம் அதை பண்படுத்தணும்னாரு, அது வேற. ஆனால் அந்த பூமி என்ன பண்ணாரு? சபிச்சார். இப்போ அதே மாதிரி ஏவாள் தப்பு பண்ணான். ஏவாள் எங்கிருந்து எடுக்கப்பட்டார்? ஆதாமிடத்திலிருந்து எடுக்கப்பட்டார். ஏவாள் தப்பு பண்ண உடனேயே தண்டனை யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குடும்பம் செய்யக்கூடிய செயல்கள், உங்களுடைய துணை ஒரு தவறு செய்துன்னா அதை நிப்பாட்ட வேண்டியது உங்கள் வேலை தான். அது தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்குது அப்படிங்கன்னா அந்த இடத்துல தடுக்க வேண்டியது நீங்கள் தான். இது இப்படி மட்டும் இல்லை, இப்படி பாருங்களேன். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு இல்லையா? குடும்பமே பாதுகாப்பு. அப்போ ஒருவர் செய்யக்கூடிய பாவம் என்பது அந்த குடும்பத்தை சீரழிச்சிடும். நீங்கள் தேவனை அறிஞ்சு நீங்கள் ஜெபிக்கலை, நீங்கள் உபவாசிக்கலை, தேவனுக்கு பிரியமாக நடக்கலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தோட ரிசல்ட் நமக்கே தெரிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் செய்யாதனால தேவன் அங்கே என்ன பண்ணுவார்? எதையுமே செய்ய மாட்டார். இப்போ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது, தேவ சமூகத்தின் நன்மையை நீங்கள் பெற்றுக்கிடவே முடியாது. அப்போ 2ஐயும் பார்ப்பார். நீங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டீங்கன்னு பார்ப்பார். நீங்கள் தேவ சமூகத்தில் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறது, என்னால் இந்த குடும்பத்துக்கு என்ன வந்துடக்கூடாது? சாபம் வந்துடக்கூடாதுன்னு உங்கள் குடும்பத்துக்கு போகணும். என்னால் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்க தான் படணும். நான் இந்த குடும்பத்துக்கு நோவாவாக தான் இருக்கணும், ஏவாளாக இருக்கக்கூடாது. இப்போ உங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கி சாபத்தினுடைய போகிறதுக்கு காரணம் நம்மளே ஏவாளை மாதிரி நிற்கும் போது, ஆதாமும் சரி நாம் இருக்கக்கூடிய வீடும் சரி அது சபிக்கப்பட்டதாக போயிடும். வீடு மொத்தமே சாபத்தை வச்சிடும். இப்போ பாருங்கள், ஆதாமுக்கு சாபம் ஆதாமோடு நிற்கலை. ஆதாம் துவங்கி மோசே மட்டும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆண்டு கொண்டது. அப்போ ஒருத்தன் செஞ்ச பாவம் அது தலைமுறை தூரம் என்ன செய்யும்? அது கேட்கும். இன்றைக்கி பல பேர் சாபத்தை தான் எடுத்து வச்சிடும். பாவம் நீங்கள் தான் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் செய்த பாவத்தினுடைய பலனாகிய சாபம் உங்கள் குடும்பத்திலேயே இருக்கும், வரிசையாக இருக்கும். பிள்ளைக்கு பிள்ளைன்னு எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. சில பிள்ளைகள் இப்படியா பிறந்திருக்குமே, எதனால இப்படி பிறந்துச்சு? ஒன்றும் இல்லை, அதுக்கு தலைமுறை செஞ்ச அந்த பாவம் இங்கே வந்து பிரதிபலிக்கும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம ஒன்று தான், நோவாவாக நம்ம இருந்துட்டு போயிடும். நான் சொல்கிறத கேட்குறேன், நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பித்தோன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் மீட்கப்பட வேண்டியவனா? நோவாவோட மனைவி நீதிமான் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அவருடைய பிள்ளைகள் நீதிமான் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எப்படி அவர்களெல்லாம் பாதுகாத்தார்? நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் என்ன பண்ணிடணும்னா, வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிடணும். இதில் சிலரெல்லாம் உண்டு, அப்போ கணவன் ஓடிட்டால் நம்ம தப்பிடுவோன்ட்டு நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காமலாது இருக்கணும் இல்லையா? கணவன் ஓடிட்டால் நம்ம தப்பிடுவோம் தான். அவனை கொண்டு வெளியே போகும்போது ஒன்றை விட்டுட்டு போக போகிறதில்ல, ஒன்றையும் என்ன பண்ணிடுறது? லோத்து கூட ஓடி போய் அனுப்பிவிட போகிறதான், ஒன்று அழிக்க போகிறதில்ல. ஆனால் நம்மால் திரும்பி பார்க்கும்போது வேறு வழி இல்லை. என்ன சொல்லிவிட்டார்? லோத்து போன்ட்டார், கூடவே பொண்டாட்டியும் கூப்பிட்டு போன்ட்டார் இல்லையா? லோத்து தான் தேவனுக்கு காப்பாற்றப்பட வேண்டியவன், மனைவி இல்லை. ஆனால் மனைவியை கூடவே போய் சொல்லிட்டார். எப்போவுமே என்னது? துணையும் கூட போயிட்டார், சந்தோஷம். அப்படியே போயிருந்துருக்கணும், நம்மால் திரும்பி பார்க்குறது. அப்போ இங்கே தேவ சமூகத்தில் ஒருவர் ஜெபிக்கிறவராக இருந்தால் குறைந்தபட்சம் அடுத்தவர் என்ன பண்ணணும்? சபைக்கு கூட வரவராக இருக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் சபைக்கு கூட வரவராக இருக்கணும். நான் பின்னிட்டு திரும்பி தான் பார்த்துட்டு நிற்பேன்னா யாரும் காப்பாற்ற முடியாது, யாராலும் என்ன பண்ணிட முடியாது? காப்பாற்றிட முடியாது. பின்னிட்டு திரும்பி போன லோத்தினுடைய மனைவி உப்பு தூண் ஆகும்போது லோத்து போய் சண்டை போட முடியாது. என்ன சொல்லுவார்? வான் பொண்டாட்டி தான் திரும்பி பார்த்தா, நான் என்ன சொல்லிவிட்டேன்? திரும்பி பார்க்காதுன்னு சொன்னேன்ல, திரும்பி பார்க்காதேன்னு சொன்ன பிறகு நீ திரும்பி பார்த்தா, அதனால தான் தண்டனை வந்துச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும், லோத் அந்த ஒரு ஓட்டம் ஓட்டினா பார்த்தீங்களா, அவனுக்கு தேவனுக்கு தெரியும் திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிடக்கூடாதுன்னு. நோவா கீழ்ப்படிந்த உடனே பேழையை கட்டினார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது தேவன் சொல்கிறத கேட்குறவங்களா இருக்கணும் இல்லையா?
ஆனால் நம்ம குடும்பத்தெல்லாம் அப்படி சிந்திச்சு பார்க்கணும். இங்கே மிகப்பெரிய கேள்வி, நீயே நோவாவாக இருந்துரு, நீ நோவாவாக இரு, நீரு ஏன்? அது ரொம்ப கஷ்டமான வேலை, அதை நீ பாரு. தேவனை கீழ்ப்படுகிற வேலையை நீ பாரு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது சிக்கலாக போயிடுது. படகு 2 பேரும் கட்டுறதில்லை, 2 பேரும் படகு கட்டுறதில்ல. தண்ணி வர வரைக்கும் நீ கட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவனோ ஒருத்தன் படகுல போயிட்டு இருக்கும்போது திறக்கிறானா? திறக்க மாட்டேங்கிறான். நோவா யாருக்கா திறந்து விட்டானாங்க? இல்லை, யாரையுமே காப்பாற்றல. சுற்றி முற்றி கத்திருப்பான்ல, நீதிமான் தானே, இரக்கமுள்ளவன் தானே, திறந்து விட்டுருக்கணும்ல. அப்படி இல்லை. அப்போ அழிவுங்கிறது வரப்போகுது, அதில் மாற்றம் இல்லை. எந்தெந்த வீட்டில் நோவா இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பேழையை கட்டிக்கலாம். நோவா இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு நோவாவை கொண்டு பேழையை கட்டிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு தேவை ஒரு சந்ததி, அது நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆளை கொண்டு என்ன பண்ணிடுவார்? அதை செஞ்சுட்டு போயிடுவார். அந்த தேசத்தை அழிக்கிற போது லோத்தை காப்பாற்றணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். நான் குதிச்சே தீர்வேன்றீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி பாரு, செத்து போன்னு விட்டுருவார். இப்போ தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் தேவனுக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கேன்? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனா நான் இருக்கிறேன்னா? நான் ஒழுங்காக இருந்தால் இந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கும். ரெண்டுமே பாருங்கள், ஒரு ஆணை குறித்து சொல்லுகிற போது குடும்பத்திற்கு எப்படி இருக்கிறாரு? தலையாக இருக்கிறார் அப்படின்ச்சு. அப்போ தலை தான் என்ன செய்யணும்? வழி நடத்தணும்னு பார்த்தா புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுக்கிறான்ட்டார் இல்லையா? அப்போ தப்ப முடியாது, என் தலை சரியில்லை, நீ என்ன பண்ண வீடை கட்டு இல்லையா? அப்போ 2 பேருக்கும் ஒரு என்ன பண்ணிட்டாரு? பங்கை கொடுத்துட்டு, அவன் சரியில்லை நீ பண்ணு, நீ சரியில்லை அவன் பண்ணு. இங்கே என்ன பிரச்சனைனா, பெரும்பாலான குடும்பத்தில் 2 பேரும் சரியில்லை. 2 பேரும் சரியில்லைன்னா தேவன் என்ன பண்ணுவார்? அவரும் சரியாக இருக்க மாட்டார். அப்போ அவர் அடிக்க தான் செய்வார், அதை வாங்கிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்தாவி வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எத்தனை பேர் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள்ங்கிற கேள்வி இருக்குது. தேவ ஆவி இல்லாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வரணும்னா, தேவனுடைய ஆவி எப்போ வரங்க? தேவனுடைய ஆவி எங்கே வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய ஆவி வந்துச்சா? இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அது வாசஸ்தலமாக இருந்துச்சு இல்லையா? இஸ்ரேலுடைய நாட்களில் இந்த கூடாரத்தில் வாசஸ்தலத்தில் தேவனுடைய ஆவி இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. ஏன்? அந்த கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் அவருடைய வாசஸ்தலமாக இருந்துச்சு. இன்றைக்கி எது வாசஸ்தலம்? இது. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த ஆவி இங்கே இருக்கணும். அந்த ஆவி இங்கே இருக்கணும்னா அது இருக்கக்கூடிய இடமா இருக்கணும், இது ஆலயமாக இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை நான் இன்னும் ஆலயமாக மாற்றலை. அப்போ தேவன் இங்கே வரப்போகிறதில்ல. ஆனால் நான் எங்கே தேடிட்டு இருக்கேன்? இங்கே தேடிட்டு இருக்கேன். இங்கே வந்து கூடி உட்காந்து இங்கே தேடிட்டு இருக்கேன். இது அவர் காண்பித்த மாதிரி. இது நீ வரணும், ஒரு நாளை ஓய்வு நாளை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது மனுஷன் பிறந்ததுலேருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையை நம்ம நிறைவேற்றமே தவிர இந்த கூடாரம் இங்கே வரனால உருவாயிடாது. இதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? கட்டணும். நம்ம என்ன நினச்சிருக்கோம்? நான் சபைக்கு போகிறேன், அட்டண்டன்ஸ் போட்டேன், பரலோகத்தில் எடுத்துக்கிடும். வாய்ப்பு இல்லை. எப்படி எடுப்பார் பாருங்க. நிறைய தான தர்மங்களை செய்கிற ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. டெய்லி சபைக்கு போகிற ஒருத்தன், நான் பரிசுத்தன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அவனால் பரலோகத்துக்கு போக முடிஞ்சுச்சா? முடியலை. இங்கே நீங்கள் டெய்லி வாரீங்களா இல்லை வராமல் இருக்கிறீங்களான்னு கதை இல்லை. உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் கதை. இப்போ அது சரியில்லைன்னா, இது சாட்சியின் கூடாரமாக இல்லைன்னா இந்த கூடாரம் எடுத்துக்கொள்ளப்படாது. இந்த கூடாரம் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யாது? அது இராது. அப்போ முதல் மாற்றம் எங்கேருந்து வரணும்? நம்மளிடத்துலேருந்து வரணும். தேவ சமூகத்தில் நம்ம வாசித்தபடி இந்த ஆலோசனை சங்கம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? இந்த ஆலோசனை சங்கத்தில் பேதுருவும் யோவானும் போய் நிற்கிறாங்க. கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சாட்சியாய் அறிவிக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? நீங்கள் எதை மட்டும் பிரசங்கிக்கக்கூடாது? யாஷுவாவுடைய நாமத்தை மட்டும் சொல்லாது. இங்கே நம்ம பிரச்சனையே தான். நாமத்தை சொல்லலைன்னா நம்ம எல்லாருமே நல்லா தான் இருப்போம். ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரிவு இருக்கா? இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். நாமத்தை சொல்லுகிற போது 10 பேர் பகைப்பான். அங்கே இருந்து எல்லாருமே இஸ்ரவேலுங்க, அங்கே இருந்து எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். அவன் பிரச்சனை, நீ யாஷுவா மெஷியா நாமத்தை எதுக்கு சொல்கிற? அவ்வளோதான் பிரச்சனை. நீ யாவை வழிபடுற, நானும் யாவை வழிபடுறேன். ஆனால் நீ எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிற? இந்த யாதான் இந்த யாஷுவான்னு சொல்கிறேன். அது எனக்கு முடியாது, அதனால அதை பற்றி பேசாத. நம்மால் என்ன சொல்கிறான்? நான் கண்டதையும் கேட்டவர்கள்ட்ட பேசாமல் நான் எப்படி இருப்பேன்? நான் சாட்சி கொடுக்க தான் வந்திருக்கேன், நான் சாட்சியாக தான் இருப்பேங்கிறான். இவ்வளோ தான் பிரச்சனை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சாட்சிகளாக இருந்தால் தான் பிரச்சனை. சாட்சிகளாக இல்லைன்னா தேவன்கிட்டேருந்து பிரச்சனை, சாட்சிகளாக இருந்தால் உலகத்துலேருந்து பிரச்சனை இல்லையா?
ரெண்டுக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பானே. நீங்கள் யாரை பகைக்க போகிறீங்க, யாரை சிநேகிக்க போகிறீங்கன்னு தான் கதை. எல்லாருக்கும் மனசில் ப்ரேயர் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல? ஆசை இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும், வீட்டுக்கு போயிட்டா தான் இருக்காது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது ப்ரேயர் பண்ணணுன்ட்டு, எல்லாருக்கும் ஆசை இருக்குது பாவம் பண்ணாமல் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த பாவத்தை பார்க்கும்போது லீவ் விட்டுறோம் இல்லையா? இந்த காரணம் என்ன பிரச்சனை? தேவன் உள்ள இல்லை, தேவன் உள்ள வாசம் பண்ணலை. தேவன் உள்ள வாசம் பண்ணும்போது தேவனுக்கேற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? தேவனுக்கேற்ற காரியங்களை செய்வதற்கே 10 பேர் பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது. ப்ரேயர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச வேண்டியதாக, ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ளீஸ், ப்ரேயர் பண்ணுங்களேன். அப்படி ப்ரேயர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ப்ரேயர் பண்ணுறியா இல்லையா? அவன் போய் முட்டங்கள் போட்டு ப்ரேயர் பண்ணுவான். என்ன பிரயோஜனம்? கெஞ்சியும் மிரட்டியும் ஒருத்தன் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்க. அவன்கிட்ட தேவனுடைய ஆவி இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணியிருப்பான்? ப்ரேயர் பண்ணியிருப்பான். யாராவது உந்தனன்னு தேவை இருக்கா? இல்லை. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் யாரெல்லாம் உடனடியாக போய் அவங்களா ப்ரேயர் பண்ணிடுறது? அப்போ என்ன சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? நம்ம கட்டாயப்படுத்தி பரிசுத்தாவி வர வைக்க முடியாது. அவனை தேவனை நேசிக்க வைக்கிற இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். தேவனை நேசிக்க வைக்க வேண்டிய இடத்துல தப்பு பண்ணிட்டோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணுங்கிற இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். வெறுமனே நிர்பந்திச்சு யாரை எதையும் பெற்ற முடியாது. தேவ சமூகத்தில் அந்த தேவனுக்கு செய்ய வேண்டியது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவா இல்லையா? வந்து உட்காந்துட்டீங்க, பரிசுத்தமாக ஆசரிக்கிறீங்களா? கடவுளுக்கு தான் வெளிச்சம் இல்லையா? அவர் காட்டின மாதிரியின்படி வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஆனால் பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமா? பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுனா என்ன இருக்கும்? குறைந்தபட்சம் வீண் சிந்தனை இல்லாமல், குறைந்தபட்சம் என்ன செய்தி கொடுக்குறாரு, குறைந்தபட்சம் தேவன் இன்னைக்கு எதை பேச விரும்புகிறாரு, குறைந்தபட்சம் முதல் வசனம் என்ன எடுத்தாரு இல்லையா? அப்போ இது எதுவுமே இல்லாமல் எப்போ முடிப்பார் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா இல்லையா? நமக்கு இதெல்லாம் இல்லை, எப்போ முடிப்பார்? ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் இருக்கும்போதே பெரும் ஆசை என்னன்னா கல்யாண வீடு இருந்தால் எப்போ போகிறது இல்லையா? எப்போ முடிச்சுட்டு கிளம்புறது. இப்படி பல சிக்கல் இருக்கும்போது வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும். தேவ சமூகத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது, நான் சாட்சியாக இருக்கிறேனா, சாட்சியின் கூடாரமாக இருக்கிறேனா, எனக்குள்ளே யார் இருக்கிறா? நானே தேவனுடைய ஆலயம்ட்டாரு. இந்த ஆலயத்துக்குள்ளாடி வாசமாக இருக்கிறது அது பரிசுத்தாவி வாசமாக இருக்கா, இல்லை பிசாசுனுடைய ஆவி அது வாசமாக இருக்கா? இந்த கூடாரத்தை நீங்கள் வெறுமனை போடவே முடியாது. யாராவது ஒரு ஆளுக்கு வாடகை விட்டு தான் ஆகணும். யாருக்கு வாடகை விடுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதா சாபம் வருதாங்கிறது. எபிரியர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? பரலோகத்தில் இருக்கிற ஆராதனையை போல் இருக்கணும். இங்கே எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம ஆராதிக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற ஆராதனையை போல தான் நீங்கள் இங்கே என்ன செய்யணுமா? கூடாரம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆராதனை பரலோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். சிந்திச்சு பாருங்களேன், பரலோகத்தில் யார் ஆராதிக்கிறா? தேவதூதன் ஆராதிக்கிற மாதிரி நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? அப்போ நம்ம பண்ணுறது ஆராதனையா? இப்போ எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா, என்ன ஆராதனை? எந்த தேவதூதனாவது நாளைக்கு காசு வேணும்னு ஆராதிப்பானா? எந்த தேவதூதனாவது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை காப்பாற்றிடணும்? வாய்ப்பே இல்லை. அவன் எதற்காக படைக்கப்பட்டான்? தேவனை ஆராதிப்பதற்காகவே படைக்கப்பட்டான். அப்போ நம்ம குறைஞ்சபட்சம் ஆராதிக்கிற போது தான் அந்த வேலையை பார்க்கணும், மற்ற நேரத்தில் இல்லை. ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் அது அந்த வேலையை பார்க்கணும். அதை பார்க்குறோமாங்கிறது கேள்வி. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் இன்னும் நாளைக்கும் வரலாம், ஒரு செய்தியை கேட்கலாம், போகலாம். திருப்பி சொல்கிறேன், தேவன் கொடுத்த மாதிரியின்படி நீங்கள் ஆராதிக்கவில்லை, தேவன் கொடுத்த மாதிரியின்படி உங்களுடைய கூடாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போவதும் இல்லை, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவதும் இல்லை. ஏன்னா எல்லாத்திற்கும் மாதிரி இருக்குது. மாதிரியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டாலே அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இல்லை. இப்போ கூடாரம் மாறி போய் கிடக்கு. கூடாரத்தில் என்னெல்லாம் வேணும்? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் வேணும். நீங்கள் அப்படியே பரலோக ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா புறம் பகுதின்னு ஒன்று இருக்குது, கண்ணாடி கடல்னு ஒன்று இருக்குது, சிங்காசனம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு? வெளியே பூமி இருந்துச்சு, நடுவில் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு, நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துச்சு. இப்போ இங்கே நம்மளுடைய கூடாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்குது? தேவன் வந்த இடம் தானே அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம். வந்தா தானே இல்லையா? வந்தா தானே. அப்போ தேவன் வரக்கூடிய நேரத்தை ஒதுக்காத ஒரு கூடாரம் அது கூடாரம் இல்லை. அப்போ வேற யாரோ வந்துட்டு போகிறாங்க.
அப்போ யாரோ வந்துட்டு போயிட்டு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். தேவன் தான் இருக்கார், தேவன் தான் இருக்காருன்னு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 21:3 வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பரிசத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். யார்கிட்ட தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு? மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. அவர் அங்கே என்ன பண்ணுவார்? வாசமாக இருப்பார். இவங்கெல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க? அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அவர் அவர்களோடு வாசம் பண்ணி தேவனாக இருப்பார் இல்லையா? இப்போ என்ன, இது எப்போ நடக்க வேண்டியது? இது எப்போ உள்ளது சொல்கிறாரு? எருசலேம் வந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே தான் பூமி இருந்துக்கிட்டே இருக்கு எப்போவுமே. எப்படி ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்துச்சு? தேவன் உலாவி, தேவன் அங்கே என்ன பண்ணார்? தேவனாக இருந்தார், அவருடைய ஜனமாக ஆதாம் ஏவாளும் இருந்தாங்க இல்லையா? மறுபடி அடுத்து என்னது? கூடாரம் இல்லையா? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னது? தேவன் அவர்களோடு இருந்தார், அங்கே உலாவி, அவர்கள் தேவனாக இருந்தால் இவர்கள் ஜனமாக இருந்தார்கள். இப்போ இந்த ஆலயம் நம்முடைய சரீரம் தான். இங்கே பரிசுத்தாவிங்கிறது ஒன்று எதுக்கு தேவைப்படுது சொல்லுங்கள்? இந்த கூடாரத்துக்கு தான் தேவைப்படுது. பரிசுத்தாவிங்கிற ஒன்றே இந்த கூடாரத்துக்கு தான் தேவைப்படுது. அப்போ இந்த கூடாரத்தில் தேவன் வரணும்னா, இப்போ ஏதேன் தோட்டம்னா இதில் வந்து நிற்பார், இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கலாம். இந்த மாதிரி ஒரு சரீரத்துக்குள்ளாடி வரணும்னா பரிசுத்தாவியாக தான் அவர் உள்ள வர வேண்டிய தேவை இருக்கே தவிர வேறு எப்படியும் வர முடியாது. பூமி எனக்கூடிய ஒரு வாசஸ்தலம், அதில் யார் இறங்கி வந்தா? அவரே மனுஷராக வந்தார். அவரே மனுஷராக வருகிற போது இது எப்படி இருந்துச்சு? வாசஸ்தலம், தேவன் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துச்சு. இப்போ தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், நீங்கள் தான் அந்த ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இதுதான் அந்த ஆலயம். இப்போ யார் தான் உள்ளே வர முடியும்? பரிசுத்தாவியாக தான் அவர் உள்ளே வர முடியும். இப்போ அவர் இங்கே வந்து உலாவணும், அவருடைய சத்தம் இங்கே கேட்கணும். ஆதாமே ஆதாமேன்னு உள்ளேருந்து கூப்பிட்ட மாதிரி இங்கேருந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும். இதை பண்ணி இதை பண்ணாதேன்னு சொல்லணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ தான் இது என்ன செய்யும்? தேவனுடைய ஆலயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவன் தங்கி தாபரிக்கக்கூடிய ஸ்தலமாக மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அப்போ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வெவ்வேறு முறைகளில் இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் எருசலேமாகவே இருக்கும், கண் முன்னாடி பார்க்க முடியும். எருசலேம் நகரம், அங்கே தேவன் வாசம் பண்ணுவார் இல்லையா? இதை பற்றி சொல்லுது. தேவ சமூகத்தில் என்ன இருக்கும்? வாசஸ்தலம் இருக்கும். அப்போ உடம்பு இல்லை, அப்போ நம்முடைய சரீரம் இல்லை, ஆலயம் இல்லையா? அப்போ புதிய எருசலேம் தான். புதிய எருசலேமில் தேவன் இருப்பார், எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களாம் நீங்கள் கூட இருப்பீங்க. அப்போ என்ன ஆயிருது? தேவனோடு மனுஷர்கள் வாசம் பண்ணக்கூடிய இடமாக அது மாறிடுது இல்லையா? இது நடக்க போகிறது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறமா. இந்த பூமியிலேயே நம்ம பார்ப்போம், எருசலேம் இறங்கி வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த பார்ப்போம். இந்த தலைப்பில் எனக்கும் பாஸ்டருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. திருதுப்புன்னு சொல்லிட்டாப்புல, என்னடா எங்கடா இருக்குது பரலோகம் அப்படின்னாரு. எங்கடா இருக்குது பரலோகம்னா நான் பயங்கரமாக பேச்சு, ஏன்னா நான் பரலோகம் இருக்குது, அது அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவன் இதை தான் என்ன பண்ணுவார்? நான் ஒத்துக்கவே இல்லை, இப்போ தான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கவில்லை, இங்கே பயங்கரமாக சண்டை இல்லை. தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் தாண்டா பரலோகம் அப்படின்ட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே போகிறாங்களாம்மா? எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே போகிறாங்களாம்மா? ஒரு இடம் இருக்குது, அப்படி இடம் இருக்குது. இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவெல்லாம் திருப்பி எங்கே வருவான்? எடுத்துக்கொள்ளப்பட்டவெல்லாம் திருப்பி எங்கேயோ வரணும் இல்லை? புதிய எருசலேம் எதுக்கு இறங்கி கீழே வருது? இப்போ திருப்பி தேவன் இங்கே என்னவா இருப்பார்? அப்போ வாசஸ்தலம் எங்கே மாறிடுது இல்லையா? இங்கே சாத்தான் இல்லாத ஒரு பூமி ஆயிடுற போது ஏதேன் தோட்டமாக மாறிடுது. எங்கே போயிருது? சாத்தான் இல்லாத ஒரு ஸ்தலமாக மாறுகிற போது பூமி என்னவா மாறிடுது? ஏதேன் தோட்டமாக மாறிடுது. புதிய எருசலேம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் தேவன் இருப்பார், எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க கூட இருப்பான். அது பரலோகமாக மாறிடுது. புரியுதுல? அப்போ இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. புதிய எருசலேம் வரணும். அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக யார் வருவா? தனி நபர் தேவனுக்கு மனைவி இல்லை. தனி நபர் தேவனுக்கு மனைவி இல்லை. சபைக்கு மெசியா புருஷன், சபைக்கு மெசியா புருஷனாக இருக்கிறார். நாம் ஒரு மணவாட்டினுடைய அங்கங்களாக இருக்கிறோம். அப்போ எல்லா அங்கங்களும் என்ன செய்யணும்? அது பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நம்ம இணைக்கப்படுவோம் இல்லையா? நீங்கள் சபையாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, சபையில் அங்கமாக இருக்கிறீங்களா?
அவயங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆள் எல்லாத்தையும் தீர்மானிச்சிட முடியாது. ஆனால் இப்படி தேவனுடைய அவயங்கள் அங்கங்கே இருக்குது. இதை மொத்தமாக சபை எனக்கூடிய ஒரு கூட்டுக்குள்ளாடி தான் திருமணம் காரியம். அது எருசலேம்ங்கிறது. இங்கே பல பேருக்கு என்ன காரியம் முடியாதுன்னா, நான் பிள்ளையா மணவாட்டியா? நான் பிள்ளை ஆனபடினால் நான் சபைக்குள்ளாடி என்ன இருக்கிறேன்? சபைக்குள்ளாடி இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சபையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சபை தான் மெஸ்ஸியாவோடு இணைக்கப்படும். சபை தான் மணவாட்டி, சபை தான் மெஸ்ஸியாவோடு இணைக்கப்படும். அப்போ நான் சபையில் இணைக்கப்படணும். நான் சபையில் இணைக்கப்படணும்னா அதுக்கு நான் தகுதி உள்ளவனாக மாறணும். அதுக்கு என்னுடைய அப்பாவுடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படணும் இல்லையா? இப்போ இப்படி அப்போ நம்ம மணவாட்டி இல்லையா? சபை மணவாட்டினா இருக்கு, அங்கே என்ன ஆயிருது? மணவாட்டி ஆயிடுது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, சபை தான் மெஸ்ஸியாவுக்கு மணவாட்டியை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அப்படி இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இப்போ யாராக இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே வாய்ப்பு சபையின் அங்கமாக மாறுவது. எந்த சபையில் அங்கமாக மாறுவீங்க? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட. இப்போ இங்கே நான் இரத்தத்தினாலே கழுவப்படாமல் ஏதோ ஒரு சபையில் போய் உட்கார்ந்துருந்தேன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அது கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான். அப்போ யார் யாருடைய கூடாரங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாறுதோ அவங்கெல்லாம் பரிசுத்த சபையாக இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் அந்த சபையின் அங்கமாக இருக்கிறீங்க. இப்போ என்ன சிக்கல்னா, நான் உட்கார்ந்துட்டு யாக்கோபாகவே இருந்துட்டு நான் இஸ்ரவேலை நம்பிட்டு இருக்கேன். நான் எத்தனாகவே இருந்துட்டு, நான் பாவியாகவே இருந்துட்டு நான் சபையின் அங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது தப்பு. அப்படி மாறவே முடியாது. முதல்ல நீங்கள் பிள்ளையாக மாறாமல் நீங்கள் சபையில் இணைக்கப்படவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? பரலோக ராஜ்யம்ங்கிறது நீங்கள் 10 பேரை போய் தயார்படுத்துறதெல்லாம் இல்லை. முதல்ல நம்ம தயாராகணும். 100 பேர் கைவிடப்பட்டாலும் குறைந்தபட்சம் நம்ம காக்கப்படணும் இல்லையா? அந்த இடத்துக்கு போயிட்டோமாங்கிறத சிந்திங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னைக்கு வரை எடுத்துக்கொள்ளப்படுதல் வருமா வராதானே தெரியாது இல்லையா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நடந்திருக்கு. வேத வசனம் ஒரு நாளும் பொய்யானதில்லை. பூமி உருண்டைங்கிறது என்னைக்கு கண்டுபிடிச்சான்னு பாருங்கள். பைபிள் என்னைக்கு எழுதப்பட்டுச்சுன்னு பாருங்கள். பூமி உருண்டையாக இருக்குதுன்னு சொன்னவளை கண்ணெடுத்து தெரிஞ்சானுங்க இல்லையா? ஆனால் எல்லாமே இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பல கோள்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது பாப்பா வேலையை பார்ப்பான்னு நானுங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறான்? பல கோள் இருக்குங்கிறான். எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சுனாமி குறித்து யாருக்கும் தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி வேதத்துக்கு தெரியும் இல்லையா? இனிமேல் தண்ணினால் அழிக்க மாட்டேன்ட்டார் இல்லையா? ஒரு முறை உங்களை தூக்கி கொண்டு போயிட்டார்னா முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ என்னென்ன அழிவு வரப்போகிறது வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிட்டாரு? தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. கொள்ளை நோய் வரோன்னார். நம்ம எதிர்பார்த்தோமா இந்த காலத்தில் ஒரு கொள்ளை நோய் வரோன்ட்டு? எல்லாரும் வீடை பூட்டிட்டு உட்காந்துருந்தோம்ல, கையை கழுவிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லையா? மூஞ்சில் மாஸ்கை போட்டு கேட்டால் கொரோனான்னு சொல்லிட்டு. நம்ம குடும்பங்களில் இழப்பு இல்லை, தேவன் பாதுகாத்தார். ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் என்ன செஞ்சிச்சு? பல பேர் இழந்தாங்க. அவனை எடுத்து புதைப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா எடுத்து புதைச்சா தொற்று பரவீரன் பயந்துக்கிட்டு அவனை போகிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையில் இருந்துச்சு. இப்போ நாளைக்கு லாக்டவுன்னா யாரும் வீட்டில் இருக்க மாட்டான், அது வேற. முதல் முறைன்னு சொன்னாலும் பயந்து உட்காந்துருந்தோம். ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றிடுறாரா இல்லையா? நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, என் தேவன் என்ன பண்ணுவார்? அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள். நீங்கள் ஆயத்தமாகாமல் இருக்கிறனால தான் என்ன செய்யுது? எடுத்துக்கொள்ளப்படுதல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? கடைசியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் நீங்கள் என்ன பண்ணணும்? யார் அந்த அங்கமாக இருக்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கப்படணும், சபையில் இணைக்கப்படணும். இன்னைக்கு மனம் திரும்புதலே இல்லாமல் மனம் எப்படி ஆகி போச்சுன்னா கல்லாகி நிற்கிது. ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய நன்மையை கண்டு நீங்கள் ஈவை ருசி பார்த்து நீங்கள் மறுபடி புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். அந்த வசனத்தில் நீங்கள் மெஸ்ஸியாவை சிலுவையில் அறைகிறீர்கள்னு இருக்கும். என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் அவரை சிலுவையில் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுபடி புதுப்பிப்பது கூடாத காரியம். நாங்களும் உங்களை ரினியூவல் பண்ணிடலான்னு பார்க்குறோம், புதுப்பிச்சிடலான்னு பார்க்குறோம். இல்லை, நான் சிலுவையில் தான் அவரை அடிப்பேன்னு சொல்லிட்டு நிற்கிறோம். நமக்கு தெரியும் இப்படி போனால் வாழ்க்கை எங்கே போகும்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல்லாம் இல்லை. வேதவசனம் தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகும்,
ஜெபிக்கலனா என்ன ஆகும் எல்லாமே தெரியும். ஆனாலுமே நம்மளை ஜெபிக்க விடலைன்னா நம்ம யாரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். மனம் வரல ஜெபிக்க. மனம் சொல்லுது இது தப்பு, வேதத்தின்படி இது தப்புன்னு சொல்லுது, சாட்சி பிரகாரத்தின்படி இது தப்பு. ஆனால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னா என்னை தேவன் வழி நடத்துகிறாரா இல்லை அசுத்த ஆவிகள் வழி நடத்துதான் நீங்கள் பார்த்துக்கணும். நான் திருப்பியும் சொல்லுவேன், அசுத்த ஆவி யாரை வழி நடத்தும்? யாரை வழி நடத்துன்னு சொல்லுங்கள். ரொம்ப உபவாசித்து ஜெபித்து, நான் இன்றைக்கெல்லாம் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கே வரல, உங்களை நீங்களே வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா நான் பிசாசை பாவப்பட்ட பிசாசுக்கு பழி போட விரும்பலை. பிசாசு யாரை தொந்தரவு செய்யணும்னு இருக்குது வேதத்தில். யார் ஒருவர் தன்னை ஜெயிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் நினைக்கிறாங்களோ, நினைப்பதுனா சிந்தனை நினைப்பதில்லை, அதற்கான முயற்சி எடுப்பது. யாஷ்வா இந்த பூமியில் வாழ்ந்தார் இல்லையா? அப்போ உடனே போயிட்டு சத்துரு எதாவது பண்ணானா? இல்லை. ஆனால் உபவாசித்தார். ஜெபித்து உபவாசித்தோன்னு என்ன பண்ணிட்டான்? முடிஞ்சு இல்லையா? அப்போ நீங்கள் ஜெபித்து உபவாசித்து நீங்கள் ரெடினா அவன் ரெடிமா, வாங்க சண்டை போடலாம்பா. இங்கே உபவாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சண்டையே இல்லை. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனையே எப்போ தான் வரும்? ஜெபித்து உபவாசித்து 40 நாள் ரெடி ஆகிட்டோன்னா வரும். இங்கே 4 நாள் கூட உபவாசித்தது இல்லை. ஆனால் பிசாசை நெருக்க விட மாட்டேங்கிறான் பாஸ்டர் அப்படின்னா. நீங்கள் தான் பிசாசை இருக்க விட மாட்டேங்கிறீங்க இல்லையா? சுய இச்சையில் விழுந்து இல்லையா? சுய இச்சையில் விழுந்து ஒரு தப்பு பண்ணி அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு பிசாசுன்னு சொல்லும்போது அவன் பார்ப்பான், நான்லாம் அடிக்க வேண்டிய ஆளாடா, நீ நல்லா சண்டைக்கு வந்தால் நீ தாங்குவியா? நீயே போகிற செவரில் முட்டிக்கிட்டு ஐயோ நான் தள்ளி போட்டேன்னு சொன்னான். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் சாட்சிகளாக மாறாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மனம் திரும்பாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அப்போஸ்தலராக யூதாஸ் இருந்ததை நினச்சிக்கணும். யார் இருந்தார்? யூதாஸ் போய் அப்படி தான் இருந்தார். 12 பேர். இவங்க உண்மையிலே யூதாஸ் ஒழுங்காக இருந்திருந்தா என்னன்னு சொல்லுங்கள். நான் வருகிற போது உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்? சிங்காசனம்னு சொன்னார் இல்லையா? 12 பேருக்கும் 12 சிங்காசனம்னார். இப்போ யூதாசெல்லாம் என்ன நினச்சிருப்பான்? சிங்காசனம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் சிங்காசனத்தை பரலோக ராஜ்யத்தை மட்டும் சிந்திக்கக்கூடாது, அது வரைக்கும் நிற்கணும். ஏன்? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தொடங்கினேன்னா முடிக்க தான் இல்லை அப்படின்னா தோத்ததுக்கு தான் அர்த்தம். தேவ சமூகத்தில் தேவன் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று, நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்களா? தேவன் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அவர் சொல்லிட்டு போனது ஒன்றே ஒன்று, பரிசுத்தாவி வருகிற போது. இங்கே இன்னும் பரிசுத்தாவி வரல, ஏன்னா இது ஏதேன் தோட்டமாக மாறலை. எப்போ அது ஏதேன் தோட்டமாக மாறும்? உள்ள என்ன வேணும்? ஜீவ விருட்சத்தின் ஜீவ விருட்சம் இல்லாதது ஏதேன் தோட்டமாக இருக்க முடியாது இல்லையா? தேவனுடைய சாட்சி பிரமாணம் இல்லாதது அது என்னவா இருக்க முடியாது? அது சாட்சியின் கூடாரமாகிய தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்க முடியாது. அப்போ இங்கே உள்ள இன்னும் வசனம் வரல, உள்ள இன்னும் ஜீவன் வரல. ஜீவன் இல்லாத இங்கே யார் வர போகிறதில்ல? பரிசுத்தாவி வர போகிறதில்ல. அப்போ இங்கே ஜீவன் வரணும். நான் நல்ல உயிரோடு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உயிரோடு செத்தவன்ட்டார் இல்லையா? சுகபோகமாக வாழுகிறவன், இந்த உலகத்திற்கு பிரியத்தோடு வாழுகிறவன், அதெல்லாம் எப்படி? செத்தவன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், கல்லறை நடந்துக்கிட்டு இருக்கு பலதுங்க. அப்போ என்ன? இங்கே மாற்றம் இல்லாமல் வெறுமனே வெளிப்புறத்தை மட்டும் அழகுபடுத்திட்டு நான் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் தான் இருந்தேன். எப்போ வந்தாருன்னு தெரியல, எப்போ போனாருன்னு தெரியல இல்லையா? எப்போ வந்தாருன்னு தெரியல. ஓ, நான் தான் ஆலயமா? எப்போ வந்தார்? எந்த சூழலில் வந்திருப்பார்? ஏன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ கூப்பிட வேண்டியது யார் கடமை? நம்ம எப்போ தெரியுமா கூப்பிடுவோம்? அவர் என்ன பண்ணுவார்? புத்தி உள்ள கன்னிகெல்லாம் கூப்பிட்டு போன அப்புறம் இங்கே இருந்துட்டு என்னது சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு. அவர் போட்டுக்கு போயிட்டு கதவை மட்டும் போயிடுவார் இல்லையா? உங்களுடைய நாமத்தினால் அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்னன்னு சொன்னாலாம் நான் உங்களை அறியேன் போயிருங்கம்பார். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம், அதில் மாற்றம் இல்லை. இதில் தேவன் வாசமாக இருக்கணும், அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் அதற்கு இங்கே சாட்சி இருக்கணும். அதுக்கு இங்கே என்ன இருக்கணும்? சாட்சியின் பிரமாணம் இருக்கணும். எது அந்த சாட்சியின் பிரமாணம்? வேதம் என்கிற சாட்சியின் பிரமாணம் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆசாரிப்பு கூடாரம்ங்கிறது எப்போ தான் அந்த ஆசாரிப்பு கூடாரம்? அங்கே உடன்படிக்கை பெட்டி வந்தாதான் இல்லையா? உடன்படிக்கை பெட்டி வந்தாதான். உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் மோசே போகாமல் கற்பனையை வாங்காமல் இங்கே வருமா? ஏதாவது வராது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கூடாரமாக மாற முடியாது. இப்போ தேவனுடைய வார்த்தையை முதல்ல பெற்றுக்கொள்ளணும்.
தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது சாட்சி இல்லை. அந்த பெற்றுக்கொண்டதன் மாதிரி நீங்கள் நடக்கணும். மோசே மாதிரியை காண்பித்தார். மோசே என்ன பண்ணார்? அதை உண்டாக்கினார். தேவன் வார்த்தையின் ஊடாக உங்களுக்கு காண்பித்தார். இந்த மாதிரியின்படி நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னவா மாற முடியும்? தேவனுடைய சாட்சியின் கூடாரமாக மாற முடியும். இல்லைன்னா இது வெறும் கூடாரம், யார் வேணாலும் வந்து தங்கலாம். அப்போ சாட்சியின் கூடாரமாக நானும் நீங்களும் மாறணும். இந்த வசனம் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லு. நான் உங்களிடத்திலே உலாவி என்று சொல்லும். என்ன சொல்லிச்சு இல்லையா? உலாவி அப்படின்னு ஒரு வசனம் சொல்ல. 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6:16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இந்த வசனம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஏதேன் தோட்டத்தில் மட்டும் உலாவ போறதில்லை, வாசஸ்தலத்தில் மட்டும் உலாவ போறதில்லை, உங்களுக்குள்ளாடியும் அவர் வாசம் பண்ணி உலாவி. அப்போ இது என்னவா மாறணும்? இது வாசஸ்தலமாக, இது ஏதேன் தோட்டமாக இது மாறணும். இது மாற்றப்படணும்னா இங்கே இருதயம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இருதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இருதயம் தேவ வார்த்தையை சுமந்தது இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடுது? அது ஜீவனை உடையதாக மாறிடுது. இந்த இருதயம் என்னுடைய வார்த்தையை சுமக்கிற போது அது ஜீவனுக்குரியதாக மாறிடுது. ஜீவ விருட்சத்தை உள்ள விளக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஜீவ வார்த்தையை உள்ளே போடணும். ஜீவ வார்த்தையை உள்ளே போட்டு தான் ஜீவ விருட்சத்தை என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். ஜீவ விருட்சத்தை வளர்த்தா மட்டும் போதாது. என்ன தேவை? ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல என்ன தேவைப்படும்? கேருபீன்கள் தேவைப்படுமா இல்லையா? தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் நம்மால் ஆதாம் இருக்கார் இல்லையா? ஆதாம் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ண என்ன பண்ணார்? வெளியே போடான்ட்டார். வெளியே போன்னு சொன்னதோட முடிக்கலை. முதல்ல வாசலில் ஒன்று, அப்புறம் உள்ள ஒன்று இல்லையா? 2 வேலை பண்ணார். வாசலில் ஒன்று வாசிங்க. ஆதியாகமம் 3:24 வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, வழி ஒன்று. இங்கே உங்கள் இந்த பைபிள் இப்படி சொல்லும். இங்கிலீஷ் பைபிள் வாசித்தீங்கன்னா 2 பிரித்து காமிக்கும். வழியை காவல் காக்க ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய விருட்சத்தை, ஜீவ விருட்சத்தை காவல் காக்க ஒன்று. அப்படி தான் இருக்கும். தமிழ் பைபிளில் எப்படி கொடுத்துட்டாங்க? 2ஐயும் சேர்த்து முதல்ல அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த 2ஐயும் பாதுகாக்க இந்த 2ஐயும் வச்சாருங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்று ஆர்சி பைபிள் இல்லை இங்கிலீஷ் பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா வழி இருக்குல்ல, வழி, அந்த வழியை பாதுகாப்பதற்காக அவர் என்ன பண்ணார்? கேருபீனையும், இங்கே இருக்கு இல்லையா ஜீவ விருட்சம், இதுக்காக என்ன பண்ணிட்டாரு? சுடர்வழி பட்டயத்தையும் வச்சு விட்டார். இப்போ 2 விஷயம். அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தலில் வாசிக்கிற போது ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க அதிகாரம் உள்ளவர்கள். வெளிப்படுத்தல் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:14 வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக பாருங்க, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். இது ஒரு கூட்ட ஜனம். அடுத்து வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, 2 விதமான ஒரு கூட்டம் இருக்கு. என்ன இருக்கு? முதல் கூட்டம் எப்படி? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் வேணும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம்னா அது உள்ள இருக்கு. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் வேணும். 2வது என்னது? வாசல்கள் வழியா நீங்க பிரவேசிக்கணும். ஏன்னா வாசல்ல ஒரு பாதுகாவல் இருக்கு, ஜீவ விருட்சத்தின் பக்கத்தில் ஒரு பாதுகாவல் இருக்கு. இந்த 2ஐயுமே நீங்க கடந்தாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். எப்போ இதெல்லாம் வரவங்கள்ட்ட? ஆதாம் இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்கிற போது. அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, கீழ்ப்படிதல் தான் இல்லையா? கீழ்ப்படிதல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். வேத வசனத்துடைய கீழ்ப்படிதல் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். வழியின் வழியாக நீங்கள் பிரவேசிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ஜீவ விருட்சத்தின் மேலே உங்களுக்கு அதிகாரமும் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வசனமே சொல்லுது. என்ன பண்ணணும்? கற்பனையின்படி செய்யணும். எந்த கற்பனையின்படி? இன்றைக்கி 4 பேர் திரிகிறான். இப்போ எல்லாம் கிருபையின் காலம், என்ன செஞ்சிட்டாலும் மன்னிச்சிருவார் இல்லையா? இப்போல்லாம் என்ன காலம்? கிருபையின் காலம். தேவன் கிருபையாக இருக்கிறார், ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம் பிரதர். நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீங்க பிரதர், தேவன் கிருபையாக இருக்கிறார். அதாவது அந்த காலத்தில் தான் கூடாரத்துக்கு உள்ளாடி போனால் ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடிக்கலாம், ஏன்னா தேவன் கிருபையாக இருக்கிறார் இல்லையா? கிருபைன்னு ஒரு பாட்டு பாடிக்கலாம், ஆனால் கேட்க முடியாது. தேவன் இப்படி கேட்டுட்ருக்காரு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இல்லையா? இப்போ இங்கே என்ன விஷயம்னா, தேவன் கிருபையாக இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு கற்பனைகளை கைக்கொள்ளணும். எந்த கற்பனையை கைக்கொள்ளணும்? நீங்கள் சொல்கிற பிரகாரமாக அது என்ன செஞ்சிச்சு? வாசஸ்தலம் இருக்கிற போது அவர் கற்பனைகளையும் கட்டளையும் கொடுத்தார். இப்போ இது வாசஸ்தலம் ஆயிடுச்சு. அப்போ நான் எதை பின்பற்றணும்? நல்ல கேள்வி தான்.
பின்பற்ற எதுவுமே இல்லைன்னா அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தலை கொண்டு சொல்கிறாரு. இந்த அதிகாரம் வேணும்னா உனக்கு என்ன வேணும்? கற்பனையை பின்பற்ற. அப்போ இது எந்த கற்பனையை நமக்கு போதிக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். யாக்கோபனுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனா இராமல். பாருங்க, இங்க ஒரு பிரமாணத்தை பத்தி பேசுற. என்ன பிரமாணம் அது? சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இங்க ஒரு பிரமாணத்தின் பூரணம் ஒன்று இருக்கு. பிரமாணத்தின் பூரணம் ஒன்று இருக்கு. அப்ப முதல்ல நான் இதை பின்பற்ற அதை பின்பற்ற, இதுக்கு முன்னாடி எல்லாம் வசனம் உள்ள இருக்கும். சாட்சியின் பிரமாணம் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். இப்ப சாட்சியின் பிரமாணம் இங்க உள்ள இருக்கு. எங்க இருக்கு? இங்க உள்ள இருக்கு. யாக்கோபு 2:12 வாசிங்க. சுயாதீன பிரமாணத்தில் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய். எப்படி 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 நியாய தீர்ப்பு? உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. நியாய தீர்ப்பு எதன்படி இருக்கு? சுயாதீன பிரமாணத்தின்படி இருக்கு. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். இப்ப நீங்க எதை பத்தி எப்படி பேசணும்? நியாயப்பிரமாணம் அடையாம இருக்கணும்னா இந்த இருதயத்தில் ஒரு வேதம் இருக்கு. இருதயத்தில் என்ன இருக்கு? ஒரு வேதம் இருக்கு. அந்த வேதத்தின்படி தான் பேசணும். அந்த வேதத்தின்படி தான் நீங்க செய்யணும். இப்ப உள்ள இருக்கு பார்த்தீங்களா இந்த சுயாதீன பிரமாணம். இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி. இருதயம் என்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாடி அவருடைய வார்த்தை வரணும். எப்படி இந்த வார்த்தை உள்ள போவோம்? பைபிளை வாசிக்கணும், தேவ வார்த்தையை கேட்கணும். கேட்டா உள்ள போவோம். உள்ள போனா அதன்படி நட, அதன்படி செய். அப்போதான் இது கூடாரமாக மாறுது அப்படிங்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நோவா நியாயம் தீர்க்கப்பட்ட காலத்தில் நியாய தீர்ப்பு ஒன்று இருந்துச்சு, அவருடைய வார்த்தை இல்லையா? அதே போல் சோதோம் தேசத்தில் நியாயப்பிரமாணம் வந்தபோது தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன செஞ்சு இருந்துச்சு. வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். எருசலேம் நியாயம் தீர்க்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தை தான் என்ன செஞ்சிச்சு? நியாயம் தீர்த்தது. இஸ்ரவேல் ஜனத்தையும் அவருடைய வார்த்தை தான் நியாயம் தீர்த்தது. இந்த வாசஸ்தலத்தையும் அவருடைய வார்த்தை தான் என்ன செய்யும்? அது நியாயம் தீர்க்கும். அப்போ அந்த வார்த்தை முதல்ல என்ன செய்யணும்? அது உள்ளே போகணும். இன்னைக்கு வார்த்தை உள்ளே இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ வார்த்தை உள்ளே போனாதான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண முடியும்? இதை காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொள்ள யாரெல்லாம் வேணும்? காத்துக்குள்ள கேருபீன் வேணும். காத்துக்குள்ள யார் வேணும்? கேருபீன் வேணும். காத்துக்குள்ள என்ன வேணும்? சுடர்விழி பாட்டே வேணும். இல்லைன்னா வார்த்தை வெளியே போயிடும். இங்கே பிரச்சனை என்ன தெரியும்ல? இங்கே உள்ள காவல் இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? இந்த ஜீவ விருட்சத்துக்கு காவல் போட சொன்னார். ஆனால் இங்கே உள்ள என்ன இல்லை? ஜீவ விருட்சம் போனாலும் இது முட்களின் நடுவே விதைக்கப்பட்ட விதையாக, வழிகளின் அருகே விதைக்கப்பட்ட விதையாக போயிடுது. அது உள்ள நிலச்சிருந்து அது வளர மாட்டேங்குது. விதை என்ன செய்யலை? வளரல. அப்போ நல்ல நிலமா முதல்ல இதை மாற்றணும். பலிப்பிடத்தை என்ன பண்ணும் போது நீங்கள் செப்பனிடணும். செப்பனிட்டு அது நல்ல நிலமா இருக்கும்போது விதைச்சிங்கன்னா அது வளரும். வளர்ந்ததை வேற எவனும் பறித்து புசிக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு காவல் போடணும். இந்த வாசஸ்தலத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் காவல் போடணும். அப்படி காவல் போடுகிற போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவருடைய ஆலயமாக மாற முடியும். இதெல்லாம் வரணும் இல்லைங்க. வாசஸ்தலம்னா உள்ள என்ன வரணும்? ஜீவ விருட்சம் வரணும் இல்லையா? இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஜீவ விருட்சம் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தேவன் உள்ளே வந்து உலாவ ஆரம்பிப்பார். தேவன் என்ன பண்ணுவார்? உள்ளே வந்து உலாவுவார். அவர் உள்ளே உலாவி அவர் வாசம் பண்ணி அவர் இந்த வாசஸ்தலத்தில் இருப்பார். நீங்களும் அவரோடு இருப்பீங்க. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கும். சும்மா அவர் வரமாட்டார். எங்கே ஏதேன் தோட்டமோ, எங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கோ அங்கே தான் வருவார். எங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கோ அங்கே தான் வருவார். இது வெறுமனே இருக்குது, உள்ளே வரமாட்டார். இப்போ இங்கே முதல்ல இப்போ என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பெட்டியை உள்ளே கொண்டு வரணும். சாட்சியின் பிரமாணத்தை உள்ளே கொண்டு வரணும். ஜீவ விருட்சத்தை உள்ளே கொண்டு வரணும். எல்லாம் வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி வரும். பரிசுத்த ஆவி வந்தனா ஸ்தேவான்ட்ட பரிசுத்த ஆவி வந்துச்சு. அவனால் யாரையும் எதிர்த்து நிற்க முடியல. அவனுக்கு எதிராக யாரும் நிற்க முடியல. அவனுடைய ஞானத்துக்கு எதிராக, அவனுடைய ஆவிக்கு எதிராக யாரால் என்ன பண்ணல? நிற்க முடியல. அவன் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான். அப்போ பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்களும் பலன்படுவீர்கள். நீங்கள் பலன்படுறது மட்டும் இல்லை,
தேவனுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்போ இதுவரைக்கும் இல்லாதது இனி உருவாக்கப்படணும். எப்படி உருவாக்கப்படும்? ஆதாம் இருந்தார்ல, ஆதாம் தப்பு பண்ண உடனே என்ன தெரிய வந்துச்சு? அதான் தப்பு பண்ண என்ன தெரிஞ்சு? தான் நிர்வாணி என்று தெரிய வந்துச்சு. தான் நிர்வாணி என்று தெரிய வந்துச்சு. தேவனோட என்ன பண்ணார்? வெளியே போன்னு சொல்ல என்ன பண்ணார்? 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நம்ம இங்கே அவங்க அத்தியலைன்னு சொல்ல வந்தாங்க. அப்படியே நிப்பாட்டுங்கன்னு தான் வசனத்தை சொன்னேன். அது அவன் உருவாக்கி கொண்டது. அப்படிதானே? தேவன் எதை கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? தோல் உடையை. பாவிக்கு என்ன உட தேவை? ஒரு தோல் உட தேவை. தோல் உட வரணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கொண்டிருக்காரா இல்லையா? கொண்டிருக்காரா இல்லையா? அவன் பாவத்துக்காக ஏதோ ஒன்று கொண்டிருக்காரா இல்லையா? அவன் பாவத்தின் சம்பளம் தான் நிர்வாணம். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது தான் என்னது? அந்த மிருகத்தினுடைய உடை இல்லையா? இப்போ நிர்வாணமாக இருக்கிற உங்களுக்காக ஒருத்தர் அடிக்கப்படணும். அடிக்கப்பட்டவர் உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அந்த வஸ்திரத்தோடு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட இருந்தது மாதிரி இருக்க முடியும். பாவம் செஞ்சீங்க, ஆமாம் பாவம் செஞ்சேன், ஆனால் தேவன் இப்போ உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அது பாவத்தை பிரதிபலிப்பதில்லை, தேவனுடைய கிருபையை பிரதிபலிப்பது. பாவம் செஞ்சுட்டான், ஆனால் தேவன் கிருபையாக ஒரு விஷயம் பண்ணார். என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம் மூடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வழிவகை பண்ணுறேன். இனி போய் வெளியே போய் வாழ். அதானே பண்ணார். இப்போ நீங்கள் உள்ளே போனோன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? இந்த நிர்வாணத்தோடு போக முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் போகிற போது வஸ்திரத்தோடு போகணும். அதனால தான் எடுத்தோன்னே உள்ளே போக முடியாது. உங்களுக்கு என்ன தேவை? வஸ்திரம் தரக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. வஸ்திரம் தரக்கூடிய ஆட்டுக்குட்டி யாரு? அது யாஷ்வா. யாஷ்வா எப்படி இங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு இவனுக்கு வஸ்திரம் வந்ததோ அதுபோல் நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்தில் போக முடியும். எத்தனை பேர் வஸ்திரத்தோடு வந்திருக்கோம்? அதுக்கு ஆட்டுக்குட்டி தேவை. ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண் இருந்துச்சான்? 7 கண். 7 கண்ணும் என்னவா? 7 ஆவிகளாம். என்னது? 7 ஆவிகளாம். வழக்கமாக நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்தலம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு வருவான். தேவன் வந்து என்ன பண்ணுவார்? அவரும் ஒரு 7 ஆவிகளோடு வருவார். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர், இந்த ஆட்டுக்குட்டியான ஒரு 7 கண் இருக்கு பாருங்க. அந்த 7 கண்ணும் பூமியை சுற்றி வரக்கூடியது என்னது? 7 ஆவிகளாம். பிசாசுடைய 7 ஆவியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு, தேவனுடைய 7 ஆவியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் இந்த வஸ்திரத்தோடு இருக்கிற போது இந்த 7 ஆவி உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் வஸ்திரமற்றவர்களாக இருக்கிற போது அந்த 7 ஆவி இங்கே வந்துடும். இப்போ நான் வஸ்திரத்தோடு இருக்கிறேனா, வஸ்திரமற்று இருக்கிறேனா? ஏதோ ஒரு 7 ஆவி என்கிட்ட வரப்போகுது. அந்த 7 ஆவி என்னங்கிறது வேதம் சொல்லுது. நம்ம ஏசாயால வாசிக்கிற போது சொல்லுது. அந்த 7 ஆவிகள் என்னை நிரப்பணும். அந்த 7 ஆவி என்னை நிரப்புனா தான் நான் மனவாட்டியாக மாற முடியும். அப்போ நிரப்பப்பட முதல் படி எனக்காக அடிக்கப்பட்டவர் அந்த இரத்தத்தை கழுவி வஸ்திரம் தரிக்கணும். வஸ்திரம் தரிக்கப்பட்ட இது தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படணும். அதுக்கு இந்த வார்த்தை சாட்சியின் பிரமாணமாக நான் வாழணும். இப்போ தேவ சமூகத்தில் இன்று முதல் என்னை ஒரு சாட்சியின் பிரமாணமாக மாற்றுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை நான் பறித்து புசிக்கக்கூடிய அதிகாரத்தையும், வாசலின் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அதிகாரத்தையும், கற்பனைகளை கைப்பற்றுவதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தின் மூலமாக நான் 2 அதிகாரம் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று என்னது? ஆதாம் இழந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல் அதிகாரம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நீங்கள் பறித்து புசிக்க முடியாது. யார் கொடுக்கணும்? இப்போ அதிகாரம் உடையவர் யார்? அவர் தான். அவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை பறித்து புசிக்க கொடுக்கணும். ஒருவேளை ஆதாம் நினச்சிருந்தா கூட இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன் பறித்து புசிச்சிருக்க முடியாது. யார் தான் கொடுத்துருக்கணும்? தேவன் கொடுத்துருந்துருக்கணும். இவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அந்த இடத்துல போய் நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா அவனுக்கு பரிசாக என்ன கொடுத்துருப்பாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிடான்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவன் இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் என் தேவன் அடிக்கப்பட்டார். உங்களுக்கு அந்த பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வஸ்திரம் எங்கேயோ அங்கே பரிசுத்த ஆவி உண்டு. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி எங்கே உலாவுகிறாரோ அதுதான் வாசஸ்தலம், அதுதான் தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது. நீங்களே தேவனுடைய கூடாரமாக இருக்கிறீர்கள். என்னை தேவனுடைய கூடாரமாக மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.